ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம பாட்டி வீட்டில் செடி கொடிகளோட மாற்றம் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கார்டன் வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. அதோட நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் தி கார்டன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போவோம். நம்ம வீட்டில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வந்து இந்த செம்பருத்தி செடி இருக்கும். இது வந்து நல்லா படர்ந்து வளர்றதுனால நாங்கள் பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே இது பேர் வந்து ஒட்டை செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம வந்து செம்பருத்தி பக்கத்தில் தான், நார்மல் செம்பருத்தி பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். கூடவே இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக இருந்தது. நாங்கள் இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் நல்லா வரட்டோன்னு. இது வந்து மருதாணி செடி. ஓகேவா? அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கரும்பு இருக்கும். என்னடா நீங்கள் போன பொங்கல் அன்னைக்கு காட்டினீங்க பெருசாக இருந்ததுன்னு பார்ப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் அது பெருசாக வளர்ந்துச்சு, அதை நாங்கள் அறுவடை பண்ணிட்டு திரும்ப அந்த இலையை வந்து நாங்கள் புதைச்சி வச்சுருக்கோம். நம்ம அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பகப்பூன்னு சொல்லுவாங்க. இது நல்லா படர்ந்து வளர்றதுனால நாங்கள் இப்போ வந்து துணி கட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து தண்ணி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஒற்றை செம்பருத்தி தான். இது அங்கே இருக்கா மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி இது வந்து பப்பாளி இது வந்து பப்பாளி செடி. இது இன்னும் சின்னதாக தான் வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் பப்பாளியாக வளர்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஒன்று சின்னதாக தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து ப்ரௌன் செம்பருத்தி. அது வந்து பிங்க் செம்பருத்தி, இது வந்து ப்ரௌன் செம்பருத்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வளர்ந்த முருங்கைக்கீரை வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வளர்ந்தது, பட் ஆனால் நாங்கள் வந்து வெட்டி விட்டோம் இன்னும் நல்லா வளரணுன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாங்காய் மரம். நீங்களும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இன்னும் சின்னதாக தான் இருக்குது இது இன்னும். அதே மாதிரி அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்மளோட கற்பூரவள்ளி இலை இருக்கும். கற்பூரவள்ளி இலை வந்து நம்ம ஒரு தொட்டியில் சின்னதாக தான் வச்சுருந்தோம், ஆனால் இன்னும் அது பெருசாக வளர்ந்துருச்சு. கைஸ், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் கார்டன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. வாங்க நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் கார்டன் போவோம். கைஸ், இது வந்து அரளி விதைன்னு சொல்லுவாங்க, அதாவது அரளி செடின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பிங்க் கலரில் பூ பூக்கும். இது வந்து நான் போன ஷார்ட்ஸ்லேயே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா துளசி இருக்கும். துளசி வந்து மொத்தம் 2 டப்பாவில் வச்சுருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு இது எல்லாமே இலையெல்லாம் கொட்டிடுச்சு. கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து கனகாபுரம் இன்னும் பூ வந்து பறிக்கல, பட் ஆனால் பூ வந்து இன்னும் அழகாக தான் இருக்கும். இனிமேல் தான் நாங்கள் வந்து பறிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நுங்கம்பூன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து பூ பூக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செடின்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இதுவும் எங்களுக்கு சரியாக தெரியல. இது வந்து அழகுக்காக தான் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பேர் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி இலை இருக்கும். இது வந்து நல்லா காய வச்சு பிரியாணியில் போட்டோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. இது வந்து இயற்கையாக வளர கிறிஸ்மஸ் ட்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நிறைய பெரிய பெரிய இலையெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெல்ஸ் தான் மாட்டி எல்லாம் டெக்கரேட் வந்து கிறிஸ்மஸில் வந்து பண்ணுவாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா துளசி இருக்கும். துளசி வந்து இது இன்னும் கொட்டி போல், இது இன்னும் நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை செடி இருக்கும். இது என்னடா இன்னும் சின்னதாக தான் இப்போ இலலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது வந்து நிறைய இருக்குது இன்னும், பட் ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மின்ட்டு இருக்கும். மின்ட்டில் வந்து அதான் புதினா இருக்கும். புதினா வந்து நாங்கள் தினசரி தேவைக்கு நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இதை புதைச்சி வச்சா நீங்கள் செடியும் நல்லா வளர்க்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய கார்டன்லேயே ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் செடி இருக்கும். அது என்னென்னா வந்து சில்லி ட்ரீ. இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சில்லி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கா. அதுக்கப்புறம் ரெட் சில்லி வந்து இப்போ தான் பூத்துருக்கு. நாங்கள் இன்னும் 2 நாள் இதெல்லாம் பறிச்சிருவோம். அதே மாதிரி கைஸ், நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கவு வந்தது. அதுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். என்ன ஃபீட் பண்ண போகிறோம்னா நம்ம கீரை செடிலேருந்து கொஞ்சம் கீரை படித்து தான் ஃபீட் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஸ்ட்ரீட் கவுஸ்க்குலாம் ஃபீட் பண்ணுங்கள். பாருங்க எவ்வளோ சூப்பராக சாப்பிடுது பாருங்க. எல்லாருமே தேய்ச்சி கொடுத்து எப்பயுமே வந்து நீங்கள் பெட்ஸ் கிட்ட, அனிமல்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பாசமாக நடந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளும் அதுங்களும் நம்மகிட்ட பாசமாக நடந்துக்கோங்க. நம்ம அப்படியே அங்கே போயிடலாம் வாங்க. நம்ம அந்த பாதியில் விட்ட பிறகு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரண்டை செடி வந்து நம்ம 2 டப்பாவில் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதுவும் நல்லா கொடி கட்டி தான் வளருது. அதே மாதிரி இது என்ன செடின்னு நம்மளுக்கு சரியாக தெரில. உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய
ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும். என்னென்னா நம்மளோட மல்லி செடி தான் இங்கே இருக்குது. பட் ஆனால் இப்போ எல்லாமே காஞ்சி சீசன் ஃபுல்லாகவே அப்படியே போயிடுச்சு. எல்லாமே அடியோட எல்லாமே இதுவாகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இன்னும் பூக்கலை. பூத்தா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி பிளான்ட்டு பார்க்கலாம். மணி பிளான்ட் நாங்களும் இந்த டப்பாவில் சின்னதாக தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் நிறைய இப்போ வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெத்தலை கொடி இருக்கும். வெத்தலை கொடியில் நிறைய இந்த மாதிரி மொட்டு வளருது. இந்த மொட்டைலாம் வந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் அப்படியே கட் பண்ணி விடுவோம். இனிமேல் தான் நாங்கள் அப்படியே வந்து கட் பண்ணோம். இதோட நம்மளோட வீடியோ இந்த செடியோட முடிஞ்சிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரீ வச்சுருக்கேன். இதுதான் அந்த ட்ரீ. வந்து இது வந்து நீம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். நிறைய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொட்டி நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் until then, bye from Ritesh Medwise.